அனைவருக்கும் வணக்கம். ஒரு நண்பர் இந்த கேள்வியை கேட்டிருக்காரு. இந்த திருவருப்பாவில் அகவல் பாடினா உங்களுக்கு மோட்சம் கிடைக்கும், நீங்கள் முக்தி அடையலாம் அப்படின்னு ஒரு சில பேர் சொல்கிறாங்களே, அது உண்மையா? அழுது அழுது புலம்பி உருகி பாடினால் மோட்சம் கிடைக்கும்னு சொல்கிறாங்களே, அதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. நீங்கள் ஒன்று தெளிவாக தெரிஞ்சுக்கணும். நீங்கள் எந்த கோயிலுக்கு உலகத்தில் ரிஷிகேஷ் போனாலும் சரி, எங்கே போய் என்ன செஞ்சாலும் சரி, முக்திங்கிறது கிடைக்குமானா கிடைக்காது. எந்த குளத்தில், எந்த புண்ணிய குளத்தில் நீங்கள் குளித்தாலும் சரி, முக்தி கிடைக்குமானா கிடைக்காது. தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ மகான்கள்லாம் அவங்களோட தன்மை வேறு. இப்போ வள்ளலார் திருவருப்பா அகவல் 6ஆம் திருமுறை வரைக்கும் எழுதினார். அவர் எழுதினது மட்டும் இல்லாமல் அவர் என்ன பண்ணார்? யோகம் பண்ணார். யோகம் பண்ணி தான் அவர்கள் அந்த பெருநிலையை அடைந்தார் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. செஞ்சிக்கு பக்கத்தாப்பில் இருக்கிற ஒரு குகையில் அந்த வேட்டவலை ஜமீன் அவரோட மனைவிக்கு அங்கே அவங்களோட வியாதியை தீர்ப்பதற்காக ஒரு 15 நாள் ஒரு குகையில் தவம் இருந்திருக்கார் வள்ளலார். அவரே தவம் இருந்து தான் அந்த பெருநிலையை அடைந்தார் என்பதை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். யாராக இருந்தாலும் சரி, அந்த கோயிலுக்கு போய் அந்த பதிகம் பாடினா முக்தி அடையலாம், நம் வினையெல்லாம் தீர்ந்துடும் அப்படிங்கிறதெல்லாம் சும்மா கட்டுக்கதைகள். அது யதார்த்தமான உண்மை கிடையாது. முக்தி அடையிறதுக்கான ஒரே வழி தான் இருக்குது. முக்தி அடையணும் அப்படின்னால் உங்களுக்கு புருவ மத்தியத்திற்கு மேல் இருக்கும் அந்த புருவ மத்தியத்தில் இருக்கும் பிரம்மரந்திரத்தை தட்டி திறந்து மேலே போய் இறைவனை தரிசித்து அங்கு இருக்கும் அமீர்தூரலை நீங்கள் பருகினால் மட்டுமே மோட்சமடைய முடியும், முக்தி அடைய முடியும். அதை தவிர நீங்கள் எது செய்தாலும் மோட்சமோ முக்தியோ அடைய முடியாது என்பதை நீங்கள் தீர்க்கமாக தெரிந்து கொள்ளுங்கள். யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் அமிர்தூரல் அப்படின்ற ஒன்றை நீங்கள் சாப்பிட்ருக்கணும். அப்போ தான் இந்த தேகம் அழியாத தேகமாக மாறும். மண்ணூழி காலம் மட்டும் நாம் வாழ முடியும் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்காது. இதை தான் சித்தர்களும் மகான்களும் வலியுறுத்தி